உங்க குழந்தை எப்போதுமே கூன் போட்டே உட்காந்துருக்காங்களா? ஸ்ட்ரெயிட்டா உட்கார சொன்னாலும் அவங்களால முடியலையா? இது லேசினஸ் இல்ல, ஏடிஹெச்டியோட சைனா இருக்கலாம். ஏடிஹெச்டி இருக்க கிட்ஸுக்கு ஃபோக்கஸ்ல மட்டும் இஷ்யூ இருக்காது, அவங்க போஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுல கூட கஷ்டம் இருக்கும். எப்பவுமே குனிஞ்சே உட்காந்துட்டு இருப்பாங்க, பிரேக்கே இல்லாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எழுதும்போது கம்ப்ளீட்டா பெண்ட் ஆகுவாங்க. பேலன்சிங்லயும் நிறைய இஷ்யூ வரும். இதுக்கு காரணம் பிரெயினும் பாடியும் கோஆர்டினேட் பண்ற சிஸ்டம் ஏடிஹெச்டி கிட்ஸ்ல டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். அதனால மசில்ஸ் சீக்கிரமே டயர்ட் ஆகி அவங்க ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்றதே ரொம்பவே கஷ்டமாயிடும். இதை நீங்க லேசினஸ்னு இக்னோர் பண்ணீங்கன்னா கிரானிக் நெக் பெயின் அண்ட் பேக் பெயின் வரும். ஹேண்ட் ரைட்டிங் பேட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் டோட்டலா குறைஞ்சிடும். இதோட சொல்யூஷன் ரொம்ப ஈஸி. சிம்பிள் எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்தனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வைங்க. கான்ஸ்டன்டாக ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு தெரிஞ்சா ப்ராப்பர் தெரப்பி சப்போர்ட் எடுத்துங்க. போஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ரைட் ஹெல்ப் ரைட் டைமில் கொடுத்தனா பிக் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஷேர் திஸ் வித் த பேரண்ட் யூ நோ, ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியறது.